பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஃபெய்த் தட் பர்சிவியர்ஸ் இன் சஃபரிங், துன்பங்களில் நிலைத்திருக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து ஃபெய்த் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான விசுவாசம் என்கிற தலைப்புல தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்க இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்திகளை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஹோல் லைஃப் காஸ்பல் யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க இந்த செய்திகளை நிச்சயமாக கேட்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலிருந்து மட்டும் இல்லை, இதற்கு முன்பாக ரூத், அதே போல எபேசியர், அண்ட் தென் லூக்கா எழுதின சுவிசேஷம், அதற்கு பிறகு யோனா, இப்படி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் மற்றும் பல செய்திகளை அந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். இந்த செய்திகளை நீங்க கேட்கும்படியாக உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு நேரத்துல கூட நீங்க இந்த பகுதியை படித்து விட்டு இந்த செய்தியை கேட்டு நீங்க தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதே போல ஒருவேளை நீங்க உங்களுடைய ஜெப ஐக்கியத்துல இல்லைன்னா பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல அந்த மாதிரி இடத்துல கூட நீங்க கூடி வரும்போது இந்த செய்திகளை கேட்டு நீங்க குரூப்பா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கு நம்ம யாக்கோபு நிருபத்துல கடைசி பகுதி, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 20 வசனம் வரைக்கும். இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, faith that perseveres suffering, துன்பங்களில் நிலைத்திருக்கும் விசுவாசம். யாக்கோபு இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே கஷ்டங்கள், ட்ரையல்ஸ், அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறார். நம்ம முதல் செய்தி என்ன கேட்டோம் என்றால், faith that endures trials, கஷ்டங்களை தாங்கும் விசுவாசம். இந்த லெட்டரை முடிக்கும் போதும் அவர் சஃபரிங், துன்பங்கள், அதை மையமாக வைத்து அதில் விசுவாசிகள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துன்பங்களில் நிலைத்திருக்கும் விசுவாசம் எப்படிப்பட்டது, அதை 3 விதமாக பார்க்க போகிறோம். முதலாவது, faith that perseveres is patient, துன்பங்களில் நிலைத்து நிற்கும் விசுவாசம் பொறுமையானது. அதை வசனங்கள் 7 முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இப்படியாக ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீடிய பொறுமையாய் இருங்கள், கர்த்தர் வருமளவும். அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றார். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள சொல்றார். என்ன எக்ஸாம்பிள சொல்றார்னா, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். ஸோ ஒரு ஃபார்மரை எடுத்துக்கொண்டோம்னா அவர் எப்படி பொறுமையோடு காத்திருப்பார்கள், மழைக்காக, முன்மாரிக்காக. அந்த ஃபர்ஸ்ட் ரெயின் இவங்களுடைய அந்த ஃபார்மிங் வேலையை ஆரம்பிப்பதற்கான ஒரு காரியத்தை செய்வாங்க. இறுதியில் அந்த மார்ச் ஏப்ரல் வரும்போது அது அந்த மழையின் மூலமாக ஒரு பெரிய அறுவடைக்கான வேலையை செய்வாங்க. இந்த ஃபார்மர்ஸ் இந்த முன்மாரிக்காக பின்மாரிக்காக பொறுமையோடு காத்திருப்பாங்க. இவங்க தங்களுடைய வேலைகளை செய்வாங்க, நிலத்தை உழுவாங்க, பயிரிடுவாங்க. அதே போல ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாம் கூட தவறாம போட்டு நல்ல விதத்துல விளையும்படியாக செய்வாங்க. ஆனாலும்
இதனுடைய விளைச்சல் தேவன் தரக்கூடிய அந்த மழையின் மூலமாக தான் காணப்படும். அவங்க கையில அது கிடையாது. மற்ற எல்லா காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியும், ஆனா இந்த மழையை அவர்களால கொண்டு வர முடியாது. ஆகவே பொறுமையோடு காத்திருப்பார்கள். ஆகவே நீங்களும் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, பொறுமையோடு மட்டும் இல்லை, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. இந்த இடத்துல கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட்ஸ். எஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட்ஸ் அப்படி என்றால் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல எருசலேமுக்கு நேராக போவதற்கு அவருடைய முகத்தை திருப்பினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுல அவர் தெளிவா இருந்தார். எருசலேமுக்கு போகும்போது அங்கே அவர் பாடுபட வேண்டும், அங்க மரிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பியிருந்தார். அப்படிப்பட்ட விதத்துல தான் இங்கே யாக்கோபு சொல்றார், கர்த்தர் வரப்போறாரு, அந்த நாளுக்காக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து வாசிக்கும் போது, சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் அப்படின்னு சொல்றார். நான் யோசித்து பார்த்தேன், இதை யாக்கோபு யார மனதுல வைத்து, எப்படிப்பட்ட விசுவாசிகளை மனதுல வைத்து இதை எழுதுறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆண்டோடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களை மனதில் வைத்து கூட இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உதாரணத்துக்காக தீர்க்கதரிசிகளை குறித்து பிறகு வரக்கூடிய வசனத்துல சொல்றார், தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். அவர்களை ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து இதை சொல்றார். சோ சில நேரத்துல வசனத்தை பிரசங்கிக்கும் போது அல்லது வசனத்தை கற்றுக் கொடுக்கும் போது இதை ஒருவேளை நம்ம வீட்டுல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா சர்ச்ல சண்டே ஸ்கூல், இல்லைன்னா வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள், இல்லைன்னா திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியங்கள்ல கூட திருவசனத்தை போதிக்கக்கூடிய விதங்கள்ல இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றார்னா, நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சில நேரத்துல நாம் வசனத்தை டீச் பண்ணும்போது அதனுடைய ஒரு இம்பாக்ட், வசனத்துக்கு கீழ்ப்படிதல் குறைவா இருக்கும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்றால், முறையிட ஆரம்பித்து விடுவோம், கிரம்பிள் பண்ண ஆரம்பித்து விடுவோம். ஆகவேதான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார், அவர் பார்த்து கொள்வார். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பொறுமையா செய்யுங்க, நிதானமாய் செய்யுங்க, நீடிய பொறுமையாய் செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அண்ட் தென், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னல, அந்த தீர்க்கதரிசிகளை எக்ஸாம்பிளா சொல்றார் அப்படின்னு சொல்லி. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது எப்பவும் ஜனங்கள் அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததாக தெரியல. சில சமயத்துல கூட தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக பேசி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளை அவர்கள் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவர்களுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ரொம்ப ரெட் கார்பெட் வெல்கம் இருந்த மாதிரி தெரியல. நல்ல ஒரு கார்பெட்டை விரித்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தது போல தெரியல. அவர்களும்
துன்பத்தின் வழியாக தான் கடந்து வந்தாங்க, அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசிகளை சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி துன்பங்கள் இருந்துச்சு, அவங்க எப்படி பொறுமையாய் தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க. அண்ட் தென் யோபின் பொறுமையை குறித்தும் இங்க சொல்றார். ஆகவே இது ஒன்லி ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, ஈவன் விசுவாசிகள். சோ ஒரு விசுவாசி கூட யோபின் பொறுமையை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லக்கூடியவராக நாம் பார்க்கிறோம். விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் சஃபரிங், துன்பங்கள்ல அது நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல இருக்கும். எப்படி நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக காணப்படுவோம். யோபை குறித்து யோசிக்கும் போது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்துல சொல்றார். அதற்கு பிறகு மனைவி கிட்ட சொல்லும் போது, கர்த்தரிடத்துல நம்ம நன்மைகளை பெற்றிருக்கிறோமே, தீமைகளையும் நாம் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அப்படியே அந்த யோபு புக்ல பாத்தீங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அவ்வளவு ஈஸியாக அவர் அவருக்கு வந்த துன்பங்களை அவர் ப்ராசஸ் பண்ண மாதிரி தெரியல. உண்மையாகவே அந்த துன்பங்கள் வழியாக கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். கடைசியில யோபு 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, எவ்விதமாக அவர் இன்னமும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டார் என்பதை நம்மால பார்க்க முடியுது. துன்பங்கள் மத்தியில கூட அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து கர்த்தர் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். துன்பங்கள்ல நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதிலும் இந்த ஜெனரேஷன் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ரொம்ப கஷ்டம் பொறுமை அப்படின்னு சொல்லும் போது. ஏனென்றால் நம்ம ஒரு ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட இன்ஸ்டன்டா, இம்மீடியட்டா நம்முடைய துன்பங்கள் கடந்து போக வேண்டும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஒருவேளை ஈவன் ஆண்டோடைய வசனத்தை சொன்னா கூட இம்மீடியட்டா வசனத்தை மக்கள் கேட்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் துன்பங்கள் மத்தியில கூட நாம் பொறுமையோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் faith that perseveres in suffering is patient. துன்பங்களில் நிலைத்து நிற்கும் விசுவாசம் பொறுமையானது. சைனால இருக்கக்கூடிய அந்த பேம்பூ ட்ரீஸ், அது கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு, முதல் 4 வருடத்துக்கு அந்த ஃபார்மர்ஸ் அதை பிளான் பண்ணிட்டு அதற்கு தேவையான தண்ணீர் எல்லாம் இருக்கக்கூடிய விதத்துல பார்த்து கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், அந்த 4 இயர்ஸ் வர வரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சியும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த 5th இயர்ல வித்தின் 6 வீக்ஸ் கிட்டத்தட்ட 90 feet அந்த பேம்பு ட்ரீ வளருமா. ஒருவேளை பேம்பு ட்ரீ வளர்வதற்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை நம்ம யோசிப்போம் 6 வாரத்துல 90 feet அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நோ, 5 years and 6 weeks. அந்த 5th இயர்ல தான், 6வது வாரத்துல தான் அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அதே போலதான் ஆண்டோடைய வசனத்தை நம்ம டீச் பண்ணும்போதும் சரி, ஆண்டோடைய ஊழியத்துல இருந்து நம்ம மற்றவர்களை நீதிக்குட் பண்ணக்கூடிய அந்த பணியில இருக்கும் போதும் சரி, பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அது விசுவாசிகளுக்கும் தேவை, ஊழியர்களுக்கும் தேவை. அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, faith that perseveres in suffering எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி
துன்பங்களில் நிலைத்து நிற்கும் விசுவாசம் எப்படிப்பட்டது? அது பிரேயர்ஃபுல், ஜெபம் நிறைந்தது. அடுத்த பகுதியை நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஜெபத்துக்கு யாக்கோபு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறார். தனிநபர் செய்யக்கூடிய ஜெபம், மூப்பர்கள் வந்து செய்யக்கூடிய ஜெபம், ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய ஜெபம். அது மாத்திரமல்ல, கடைசியில எப்படி தீர்க்கதரிசிகள் யோபுவை ஒரு எக்ஸாம்பிளாக யாக்கோபு கொண்டு வந்தாரோ அதே போல அந்த இடத்துல கூட ஜெபத்தை குறித்து சொல்லும்போது எலியாவுடைய ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்து சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பத்துல பொறுமையாயிருக்க வேண்டும், நீடிய பொறுமையாயிருக்க வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், துன்பத்தின் மத்தியில், துன்பங்களில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்னென்றால் ஜெபிக்க வேண்டும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது தேவன் தரக்கூடியதுதான் அந்த மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் காணப்படும் போது நிச்சயமாக பாடல் பாடி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தவே வேண்டும். ஆனால் துன்பப்படும் போது ஒருவேளை அந்த நேரத்துல கடவுளை நம்ம ஸ்தோத்திரித்து புகழ்ந்து பாடி நாம் அவரை துதிக்க முடியாது. அந்த நேரத்துல நாம் பண்ண வேண்டியது என்னன்னா ஜெபிக்க வேண்டும். ஈவன் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல கூட ட்ரையல்ஸை குறித்து சொல்லும் போது, கஷ்டங்களை குறித்து சொல்லும் போது அந்த இடத்துல கூட ஜெபத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்றார். ஆனா அதை வேறு விதமாக சொன்னார். அந்த ட்ரையல்ஸ் நேரத்துல நமக்கு ஞானம் வேண்டும். அந்த ட்ரையல்ஸை எப்படி நம்ம சகிக்க போறோம், எப்படி என்டியூர் பண்ண போறோம் என்பதற்கு ஞானம் வேண்டும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஞானத்துல குறை உள்ளவர்களா இருந்தா நீங்க தேவனத்துல கேட்க கடவீர்கள் அப்படின்னு சொல்றார். இங்க சஃபரிங், துன்பங்கள்ல ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், வசனம் 14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது இது விசுவாசிகளுக்கு எழுதுறார். விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசிகளுக்கு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் இருக்கும். அவங்க சபை கூடி வருவது போல கூடி வரக்கூடியவர்கள். ஈவன் எருசலேம் தேவாலயத்துல கூட சபை மூப்பர்கள் இருந்தாங்க. பவுல் கூட திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு திருச்சபைக்கும் மூப்பர்களை அவர் நியமித்தார். சபையில மூப்பர்கள் இருந்தாங்க. அவர்கள் எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை குறித்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. மூப்பர்கள் அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதை நீங்க படித்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த மூப்பர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மூப்பர்களை வரவழைக்க வேண்டும், அவர்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும் போது ஈவன் நம்முடைய ஜெபங்கள் கூட கடைசியில நம்ம என்ன விதத்துல ஜெபிக்கிறோம்னா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லிதான் நம்ம முடிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், இயேசுவின் நாமத்துல, in the name of Jesus அப்படின்னு சொல்லும் போது எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதற்கு ஆண்டவர் அப்படியே பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவின் நாமத்தினால் அல்லது இந்த இடத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தினால் அப்படின்னு சொல்லும் போது இது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், அதன் அடிப்படையில தான், அவருடைய சித்தத்தின் அடிப்படையில தான் அவர் பதில் கொடுப்பார். அந்த விதத்துல தான் கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி செய்யும் போது, ஜெபிக்கும் போது, அல்லது ஈவன் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது கூட
அந்த விதமான புரிந்து கொள்ளுதலோடு தான் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய அந்த கேரக்டர், அவர் சாவரின் கடவுள். சாவரின் அப்படின்னு சொல்லும்போது ஏக சக்கராதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் பைபிள்ல வாசிக்கிறோம். அடுத்தது அவர் எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படி செய்கிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். நமக்கு விருப்பம் இருக்குது, நமக்கு ஆசை இருக்குது, அதை ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடமோட அதை சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானா, உமக்கு பிரியமா இருந்துச்சுன்னா, உம்முடைய திட்டம் எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் சுகம் கிடைக்கட்டும். அந்த விதங்கள்ல சபை மூப்பர்கள் ஜெபிக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த இடத்துல இந்த பகுதியே முழுமையாக நாம் யோசித்து பார்க்கும்போது அது ஒவ்வொரு வசனத்துக்குமே அதிக நேரம் நாம் செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதி, அதுவும் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் ஃபுல் பைபிள் கான்டெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கல அப்படின்னா, ஜெபித்தா, அதுவும் விசுவாசமா ஜெபித்தா கடவுள் நிச்சயமா கேட்பார் அப்படி என்கிற ஒரு முடிவு, கன்க்ளூஷனுக்கு விடுவோம். ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு தான் நம்ம கேட்கிறோம். ஒருவேளை தேவன் நமக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்துல குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரத்துல நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்குது. கர்த்தராகிய இயேசுவே ரட்சகர், ஆண்டவர் என்று நம்ம விசுவாசித்திருக்கிறோம்ல, அந்த விசுவாசத்துல நமக்கு குறைவு இருந்துச்சா? இல்லவே இல்லைல்ல. அப்படி நாம் செய்தது நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை அது காட்டக்கூடிய விதத்துல இருக்குது. நமக்கு நிச்சயமாகவே விசுவாசம் உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆண்டவர் சித்தம் என்றால், ஆண்டவருடைய திட்டமாயிருக்கும் என்றால் அப்படிப்பட்ட விசுவாசம். ஆகவே இந்த பகுதியை நாம் அப்படியே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சில நேரத்துல ஓகே, இப்படிதான் யாக்கோபு சொல்லியிருக்கிறார், 1 2 3 4 5 இதை நம்ம செய்ய போறோம், தேவன் சுகத்தை கொடுக்க போறார். அப்படி சுகத்தை கொடுக்கலன்னா, ஈவன் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாவங்கள் அதிகமாக சொல்லப்பட்டனால ஒருவேளை நம்ம யோசிக்க கூடும், ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னா பாவத்தின் நிமித்தமாக தான். எல்லா வியாதிகளும் பாவத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. முதலாவது வியாதிகள் இந்த உலகத்துக்கு வந்ததே அந்த ஒரிஜினல் சின், ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான். ஆண்டவர் திரும்ப வரும்போதுதான் இந்த சுகவீனமே இல்லாத, துயரமே இல்லாத, துன்பங்களே இல்லாத, மரணமே இல்லாத, ஈவன் பாவங்களே இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கையை அவர் நமக்கு தரப்போறார். ஆனால் அவர் வருகைக்கு முன்னதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈவன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கூட நம்ம ஜெபிக்கும் போது சில நேரத்துல நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவரை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 3 தடவை ஜெபிக்கிறார். ஆனா ஆண்டவர் பவுலுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை. என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டார். தீமோத்தேயு, பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த தீமோத்தேயு சுகவீனமா இருக்கிறான். அப்போ கூட ஒருவேளை ஜெபித்து அவனுக்கு இருக்கக்கூடிய சுகவீனத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஹீலிங் கொடுத்திருக்கலாம். பட் ஆனா அந்த நிலையிலேயே ஓகே, நீ கொஞ்சம் திராட்சை ரசமும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். உன்னுடைய வயிற்றுக்கு திராட்சை ரசமும் கொஞ்சம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கோவர்க்கர் சிக்காவே இருக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். அதை குறித்து 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். சுகவீனத்தோடு இருக்கக்கூடிய பவுல், தீமோத்தேயு எதை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா, சுகவீனம் சில நேரத்துல தேவன் அதை அனுமதிக்க கூடியவராக இருக்கிறார். அதன் மூலமாக கூட
நாம் இன்னும் அவரை விசுவாசிக்க, இன்னும் அவரை நெருங்கி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுவும் விசுவாசிகள், அவருடைய சீஷர்கள், நாம் அவரை போல மாறுவதற்கான வாய்ப்பையும் அவர் அந்த சுகவீனத்தின் மத்தியில ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடைசியில எலியாவுடைய ஒரு ஜெபத்தை குறித்து சொல்றாரு. எக்ஸாம்பிளா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதற்கு முன்பாக சொல்லக்கூடியது என்னன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாருன்னா, மிகவும் பலன் உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எக்ஸாம்பிள் சொல்லும்போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான், ஆனாலும் ஜெபித்தான், ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி. சோ இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், துன்பத்தின் நேரத்துல, துன்பங்கள் மத்தியில நாம் செய்யக்கூடியது என்ன? ஜெபிக்க வேண்டும், விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை சில நேரத்துல குறிப்பாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் மத்தியில வியாதிகள் காணப்பட்டது. அந்த இடத்துல ஒரு காரணத்தை சொல்றார். திருவிருந்துக்குன்னு வரும்போது நீங்க அஜாக்கிரதையா நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனாலதான் சில பேருக்கு வியாதி இருக்குன்னு சொல்றார். சோ ஆனா இந்த மாதிரி துன்பங்கள் நேரத்துல, வியாதிகள் நேரத்துல இயல்பாகவே நாம் நம்மை எக்ஸாமின் பண்ணி பார்க்க, பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது விசுவாசிகள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம், செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இல்லை, பாவங்கள் நிச்சயமாகவே நமக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல அதற்காக மன்னிப்பு கேட்பது நல்லது, அதை நாமவே கேட்பது நல்லது. ஆனால் இந்த பாவத்தினால்தான் இந்த வியாதி, ஆகவேதான் தேவன் எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல, இந்த பகுதியில் யாக்கோபு சொல்லக்கூடியது என்னன்னா, ஜெபிக்க வேண்டும். அதை தான் சொல்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும். ஆனால் சுகம் தருவதோ இல்லையோ, அது கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி அது அமையும். மூன்றாவது இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, faith that perseveres in suffering எப்படிப்பட்டது, துன்பங்களில் நிலைத்திருக்கும் விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, is purposeful. ஃபர்ஸ்ட் இஸ் பேஷண்ட், பொறுமையானது. அடுத்தது இஸ் prayerful, ஜெபம் நிறைந்தது. கடைசியில் இட் இஸ் purposeful, நோக்கம் உள்ளது. நிறைய நேரத்தில் துன்பங்கள் மத்தியில் நாம் கடந்து வரும்போது நாம் நம்மை குறித்தே யோசிக்கின்றவர்களாக மாறிவிடுவோம். வாழ்க்கையில் ஒரு நோக்கமே இல்லை, பர்பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அப்படியே உட்கார்ந்து விடுவோம். நம்மை குறித்தே யோசித்து நம்முடைய சுகவீனம், நம்முடைய வியாதி, நம்முடைய துன்பம், நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர், இவைகள் நமக்கு பெரியதாகி மாறிவிடும். மற்றவர்களை குறித்து நாம் யோசிக்காமல் இருந்து விடுவோம். யாக்கோபு இந்த இடத்துல முடிக்கும் போது என்ன சொல்றார்னா, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். துன்பங்கள் நேரத்துல உங்களை குறித்தே யோசிக்க கூடாது. ஒருவேளை சத்தியத்திற்கு விலகி, இந்த சத்தியத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றார்னா, விசுவாச வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த கடிதத்தை எழுதும்போது சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு அப்படின்னு தான் எழுதுறார்.
சிதறி இருக்கிற விசுவாசிகளை நீங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லல. சிதறி இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதும் போது உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில அது காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டே வராரு. ஆனா கடைசியில அவர் விசுவாசத்திலிருந்து விலகி போனவங்க, சிதறி இருக்கிறவங்க அப்படியே விட்டு விடாதீங்க, ஆனா அவங்கள கிறிஸ்துவின் மார்க்கத்துக்கு நேராக கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஸோ ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். என்ன நோக்கத்தோடு வாழ வேண்டும்? நாம் விசுவாச வாழ்க்கைக்கான ஒரு கிரியை செய்து வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி போறாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டு விடாதீங்க. அவங்கள இந்த திசைக்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு இந்த லெட்டரை முடிக்கிறார். துன்பங்களில் நிலைத்து நிற்கும் விசுவாசம், முதல்ல நம்ம பார்த்தோம் பொறுமையானது, இஸ் பேஷண்ட். அடுத்தது நம்ம பார்த்தோம் இஸ் ப்ரேயர்ஃபுல், ஜெபம் நிறைந்தது. கடைசியில் நம்ம பார்த்தோம் இஸ் பர்பஸ்ஃபுல், நோக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லி. ஜோனி எரிக்சன் டாடா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து மூலமாக அவங்க குவாட்ரிப்ளீஜிக்காக மாறி விடுகிறாங்க. கை கால்களில் பலன் இல்லாதவர்களாக காணப்பட்டு வீல் சேர்ல இருக்கக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க கடந்த 60 இயர்ஸ். ஆனால் அவங்க அவங்களுடைய கஷ்டத்தையே குறித்து யோசித்திருக்கவில்லை. கண்டிப்பாக அவங்க ஜெபித்திருப்பாங்க, ஆனால் தேவன் அவளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட அவங்க மற்றவர்களை குறித்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய மற்றவர்களை இன்றைக்கு அவங்களுடைய ஊழியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 2,50,000 வீல் சேர்ஸை உலகமெங்கும் கொடுத்திருக்கிறாங்க. 2,50,000, 2.5 லட்சம் வீல் சேர்ஸ். கடைசியில் யாக்கோபு சொல்லக்கூடியது அதுதான். துன்பங்கள் மத்தியில் உங்களுடைய காரியத்தை யோசித்துட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறவங்கள நீங்கள் கண்டா அவங்கள விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துன்பங்கள் மத்தியில் நாம் விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். விசுவாசிகள் பொறுமையோடு, ஜெபத்தோடு, நோக்கத்தோடு காணப்பட வேண்டும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.